ராம்ஜி ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்ன தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4-5 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. சோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. 7ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்த புதன் ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார். 7 கூடியன் வக்கரம் என்பதால் ஹஸ்பண்டு கிட்ட மட்டும் பிரச்சனை வரும். ஹஸ்பண்டா இருந்தால் ஒய்ஃப்ட்ட பிரச்சனை வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? சரி, அதனால் நீங்க ஒய்ஃப் விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நீங்க எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க, எது பண்ணாலும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. எது பண்ணாலும் 7 கூடியவன் வக்கரம், அவனே தான் 10 கூடியவனாகவும் இருக்கிறான். இருந்தாலும் குரு பகவான் 4 கூடியவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சார், உலகத்துல சில விஷயங்கள் சில கோல்டன் டைம்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கோல்டன் டைம் நடக்க போகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அது என்ன கோல்டன் டைம் நான் சொல்றேங்க. அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் ருச்சக யோகம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஈடுபடுறவங்களா வேலை கிடைக்க போகுது. அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் ஈடுபடுறவங்களாம் பின்னான காலம் வேலை கிடைக்க போகுது. ரொம்ப பிரமாதமா இருக்கு போறீங்க. 5 கூடிய யோகாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ரொம்ப நல்ல காலம் இந்த காலம். ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வரேன்னா, 7 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஃபாரின் போறீங்க, வேலை வாய்ப்பு என்பது டெவலப் ஆக போது, இப்போ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சரி, என் ஒய்ஃபு இதே மாதிரி தான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்கரமான என்ன நடக்கும்னு சொல்ல பாருங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வக்கரம். என் ஒய்ஃப் ஏதோ சீட்டு போட்டிருக்கா. சீட்டு, அதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப பணியோட வந்து சொல்லிட்டே இரு, கையை கட்டிட்டுலாம் நின்றுட்டு, எங்க உங்கள்ட்ட ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சீட்டு போட்டேன். சரி, மாதம் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு சேமித்து வச்ச காசில் நான் சீட்டு போட்டேன். அது சம்பாதிச்சு வச்சு சேமித்த காசுலாம் கிடையாது, நம்மக்கிட்ட ஆட்டை போட்ட காசு. என்ன, ஓகே, நான் சேமித்து வச்சு போட்ட காசில் சீட்டு போட்டேன். சீட்டுக்காரன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். எவ்வளோ காசுமா போட்டேன்? ஒரு 75,000 போட்டேன். மாதம் ஆனால் இவ்வளோ காசு, 7,500 மேனிக்கு 10 மாதம் கட்டியிருக்கேன். 75,000 போட்டேன், தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த காசு இருந்தால் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் தெரியுமா? எங்கள் அம்மா கூட உடம்பு சரியில்லை, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா? நான் நகை வாங்குவேன் தெரியுமா? எல்லாம் கேட்குறாங்க. சார், இதை கேட்டால் எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் கோவம் வரணுமா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க, யாராக இருந்தாலும் கோவம் வரணுமா இல்லையா? என்னடா நம்ம மனைவி சீட்டில் ஒரு பணத்தை இழந்துட்டாலே, அதை ஒருத்தர் தூக்கிட்டு ஓடி போயிட்டானே அப்படின்னு கோவம் வரும். ஆனால் எனக்கு வரல. ஏன் வரல சொல்லுங்க? 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பணிவு நேற்று தான் அந்த கண்ணுல பார்த்தேன். இந்த கண்ணுல சந்திரமுகி மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பணிவு நேற்று தான் பார்த்தேன். உடனே என்ன அப்படி நீ இழக்கலாம், எப்படி நீ பணத்தை இழப்ப, அறிவில்லை உனக்கு? இல்லை இனிமே நான் பண்ண மாட்டேன், கரெக்டா இருக்கணும், ஒவ்வொரு காசையும் கஷ்டப்படுறதை எப்படி சம்பாதிக்கிறேன் தெரியுமா? சரி இனிமே கம்முன்னு இருக்கேன். அந்த ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும் சார். தனுசு ராசிக்காரர்கள்
ரொம்ப மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் உங்க பொண்டாட்டியை திட்டலாங்கிற வாய்ப்பே வருஷத்துக்கு ஒரு 2-3 ஈடு வரும் முக்கியமான நேரங்கள்ல. ஒண்ணு அவங்க வீட்டாளுங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, என்ன இது மாதிரி பண்றாரு, இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி, கொஞ்சம் கொஞ்சம் குரல ரைஸ், மீதி நேரத்துல ரைஸ் பண்ணி பாருங்களேன் பார்ப்போம். அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது 7 கூடியவரை உக்கரம் பெறும்பொழுது. அப்போ பொண்ணு பாக்குறவங்க தயவுசெய்து இந்த மாசம் வேண்டாம், அடுத்த மாசம் பாருங்க. சார் நான் சொல்லும் போது ஜாலியா இருக்கும், அதுல இருக்கிற சென்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ உங்க மனைவி கூட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாயி 7 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது என்னன்னா தேவையில்லாத கிளாஷஸ் போன்றவை உருவாகும். அதை நீங்க பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி மனைவி வழி சொந்தங்கள் ஏதாவது ஒரு 7.5 கூட்டுவாங்க. நான் இப்ப கூட ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன், ஏய் சும்மா இருடா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா. அந்த மாதிரிதான் மனைவியோட தம்பி வருவாரு, அவன் வந்து ஒரு 50,000 செலவு வச்சுட்டு போ, சும்மா இருடா, என் தம்பிக்கு மட்டும் நீங்க ஒரு 50,000 செலவு பண்ணீங்கன்னா அவர் கடை வச்சு அப்படியே கடகடன்னு அம்பானி ஆயிடுவாரு ஆவாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க. 7 கூடியவன் வக்கரமாகும் போது நல்லா புரிஞ்சுக்கமா, அவன் 10ஆம் கிளாஸே படிக்கல, அவனுக்கு இதெல்லாம் படிச்சு எழுதுற வேலை, இது கம்ப்யூட்டர் வேலை, அது அவனுக்கு வராதுங்க. புரிய வைங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் வக்கரமாகும் பொழுது தேவையில்லாத மன அமைதி கட்டுறதான விஷயங்கள் ஏற்படும். ஆனா ஃபாரின் போற யோகங்கள்லாம் வரும், ரெண்டும் சேர்ந்தே தான் நடக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் மனைவியிடம் தன்மையா எடுத்து சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஜூலை மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 4 கிரகங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அது என்னமோ தெரியலைங்க, இந்த வருஷம் ஃபுல்லாவே இப்படியே தான் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஒருபாடு ஜூன் வரைக்கும் போச்சு. இந்த வருஷமே முடிய போகுது. எப்பா நீங்க பயிற்சி ஒன்றும் முடிக்கலையா, ஹாப்பி நியூ இயர் வரப்போகுதுப்பான்னு சொல்ல போறாங்க நம்ம சேனல்லயே. ஒரு 2 மாசம் கழிச்சு ஹாப்பி நியூ இயர் பதிவு போட போறோம். ஆகஸ்ட், செப்டம்பர் அவ்வளவுதான், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சு வச்சு இல்லையா. அவ்வகையில இந்த மாசம் ஜூன் 18ஆம் தேதி திரும்ப ஞாபகப்படுத்துறேன், சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கு செல்லுகிறார். ஜூலை மாதத்திலே 17ஆம் தேதி சூரிய பகவான் எங்க வரார், கடகத்துக்கு வருகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே மாதிரி அங்கிருந்து புத பகவான் 17ஆம் தேதி ரிவர்ஸ் ஆகி வக்கரமாயி 3-6 கூடையவன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்தில் அதுல மிதுனத்திற்கு சென்று விடுகிறார். செவ்வாய் பகவான் கன்னிக்கு சென்று விடுகிறார். நல்ல வேலைக்கு செவ்வாய் கன்னிக்கு போனார். செவ்வாய் சிம்மத்தில இருந்து தான் விபத்து போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். புதன் வக்கரம் பெறும் பொழுது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதிய புதிய யுக்திகள் எல்லாம் உருவாகும். அடுத்த கொரோனா வரப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியான அதெல்லாம் வராம தடுக்கிறது, இந்த புதன் வந்து வக்கரமாக பெறும் பொழுது அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கான வழிகள்லாம் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது 2 கூடையவனாக 7 கூடையவனாக ஆட்சி பெறும்போது உலக மக்களிடையே காதல் பெருக்கெடுத்து ஓடும். எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, மனிதர்கள் விரும்புவார்கள், இதான் நடக்கும். அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்து கேது பகவான் ராகு கேது சம்பந்தத்தோடு இது அத்தனை சேர்ந்து நடக்கும். ஒரு பரல் மாதிரி அமைஞ்சிருச்சு பாருங்களேன். இப்ப கும்பத்துல ராகு, மீனத்துல சனி, மேஷம் விட்டுட்டு ரிஷபத்துல சுக்கிரன், அடுத்து மிதுனத்துல சூரியனும் அது குருவும் புதனும் குருவும், அடுத்து கடகத்துல உங்களுக்கு வந்து சூரியன், சிம்மம் முடிச்சு கன்னியில செவ்வா, அப்படி வரிசையா சிம்மத்துல கேது, வரிசையா ஒரு பரல் மாதிரி அமைஞ்சிக்கிச்சு எல்லாமே. நன்றாக பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு வந்து ராகு கும்பத்திலையும் கும்ப ராகுவும், அதே மாதிரி செவ்வா வந்து கண்ணிலையும் இருந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா கிரகங்களையும். சோ இந்த 4 கிரக பயிற்சி நிறைய பேர் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகிறது. அப்ராப்ரேட்டரா ஒரு ராசிக்கும் உரிய குணங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிநாதன் எப்படி இருக்காரு, உங்க ராசிநாதன் எங்க போய் லாக் ஆனாரு என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் எல்லாம் அமைகிறது. பொதுவாகவே இந்த 4 கிரக பயிற்சிங்கிறது உலகிற்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால், அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து சனியும் இவருமாக செவ்வாயுமாக சேர்ந்து சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் இந்த ஒரு ஜூலை மாதம் என்பது ஒரு ஆவரேஜா மார்க் போடுறதா இருந்தா மிஞ்சி போனா ஒரு 45 மார்க்ல இருந்து 50 மார்க் போடலாம். ஏன்னா இத்தனை கிரக பயிற்சிகள் நடக்கும்போது திடீர்னு இடிதான், திடீர்னு மழை பெய்யுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே அதிர்ச்சிகரமா இருக்க போகுது. இந்த மாதம் ஃபுல்லா நல்லாதானே இருந்தான், அது செவ்வாய் கடகத்துல இருந்த போது இன்னிலிருந்து நல்லா இல்லை, இப்ப செவ்வாய் சிம்மத்துக்கு போன போது, பிஃபோர் ஆஃப்டர் போட்டே ஓட்டுவாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே. அதனால
இந்த மாத பலன்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்குரிய சரியான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். சுக்கிரன் வீக்கா இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போங்க, செவ்வாய் வீக்கா இருக்கிறவங்க உங்களுக்கு முருகப்பெருமான போங்க, சூரியன் வீக்கா இருக்கிறவங்க ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க, புதன் வீக்கா இருக்கிறவங்க திருவெண்காடு போங்க, உங்க பரிகாரங்கள் பண்ணுங்க. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட், ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். வாரம் வருகிறேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி மகா ரூபகலம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு மகா ரூபகலம் வருகின்ற ஜூன் 25ஆம் தேதி சென்னை போரூரில் நடக்கவிருக்கிறது. சுவாமி துள்ளி ஆடி வந்து அருள்வாக்கு கூறுவார். இந்த ரூபகலத்திலே அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.